ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்கணும்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டது ரெக்வஸ்டட் வீடியோ இது. ஸோ என்னென்னா, இன்றைக்கி இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து எப்படி வந்து ஒரு நெட் ஃபேப்ரிக்கில் வந்து போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நெட் ஃபேப்ரிக்கில் போட முடியுமா சிஸ்டர், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னால், ஃபஸ்ட் நான் வந்து ஒரு நெட் ஃபேப்ரிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் போர்டு. இந்த டிசைன் போர்டு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த போர்டுக்கு மேட்ச் ஆகிற சைஸில் ஸ்டிக்கர் ஷீட் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து லைட் கலர் நெட்டுன்றதுனால நம்ம வந்து இன்றைக்கி பிளாக் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்பாஞ்ச், ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நியூஸ் பேப்பர். இந்த ஒர்க்கு வந்து நெட்ஒர்க்குக்கு வந்து நியூஸ் பேப்பர் தேவைப்படும். நியூஸ் பேப்பர் அண்ட் நம்ம எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ், ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ். நான் வந்து பஜாஜ் அயன் பாக்ஸ் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வாங்க இந்த ஒர்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து இந்த போர்ட் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எப்போவுமே நிறையா ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறப்ப ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறையா ஸ்டோன்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக அந்த டிசைன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நல்லாவே நம்ம வந்து தேய்ச்சி கொடுக்கணும். நிறையா ஸ்டோன்ஸ் போடுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த ஒர்க் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ வந்து பிஸ்னஸாக எடுத்து செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வீட்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் வந்து வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் நம்ம வந்து போர்டில் ஃபுல்லுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டோன்ஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும். இது பிளாக் ஸ்டோனுனால ஷைனிங்காக உள்ளது வந்து டாப் போர்ஷன் அண்ட் வந்து ஃப்ளாட்டும் வந்து பிளாக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பிளாக் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ரொம்பவே ப்ராப்பராக நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை போட்டுட்டோம். இது போட்டதுக்கப்புறம் இப்போ எப்படி ஸ்டிக்கர் ஷீட்டில் நம்ம வந்து டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டிசைன் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட்டு நீங்கள் இப்படி பிரிச்சிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட், இது தான் வந்து கம் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டிக்கர் ஷீட் அண்ட் இது வந்து பிளெயின் ஷீட். இது ஒரு சின்ன டிசைன்றதுனால நம்ம ஃபுல்லுமே வந்து ஸ்டிக்கர் ஷீட் ஒரே ஸ்ட்ரெச்சாக எடுத்து போட்டுக்கிறோம். இதே பெரிய டிசைனாக இருந்தால் எப்படி போடுறோம்னு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கர் ஷீட் மேலே டிசைன் மேலே ஒட்டிட்டு இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டா எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நம்ம இது ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கேட்லாக் டிசைன்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ நீங்கள் வேணுன்ற டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம். இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணுற பார்த்திங்கன்னா டெய்லர்ஸ், பொட்டிக் ஓனர்ஸ், வீட்டிலருந்தே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இது நெட் கிளாத்தில் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம டேபிள் மேலே இப்போ வந்து நெட் கிளாத் வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த நெட் கிளாத் ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த நியூஸ் பேப்பர் வச்சுருக்கோம். எதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் வைக்கிறோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் வைக்கிறப்ப அந்த கம் வந்து ரொம்ப உருகி வந்து அடியில் இருக்க வேறு எந்த ஃபேப்ரிக்லேயோ இல்லை நெட்டே வந்துட்டு அதிகமாக 2 டபுள் லேயராக நீங்கள் போட்டுங்க, ஒன்றோட ஒன்று ஃபிக்ஸ் ஆகாமல் வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து போடுறோம். ஸோ நெட் ஃபேப்ரிக் பொறுத்தவரை நம்ம எப்போவுமே அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு தான் வந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட் இருக்குது இல்லை, ஸ்டிக்கர் ஷீட் டிசைன் போட்டுருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு நெட் ஃபேப்ரிக்கில் எங்கே வேணுமோ இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இது மேலே ஒரு கிளாத் போட்டு யூஸ் பண்ணலாம். பட் நான் இப்போ கிளாத் போடலை. ஸோ போடாமல் தான் நான் இப்போ வந்து இந்த டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு வந்து நான் இப்போ வந்து சில்க் மோடில் வந்து வச்சுருக்கேன். ஸோ
நெட் ஃபேப்ரிக்கு கொஞ்சம் நார்மலை விட அதிகமான ஹீட்டே வந்து இருக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து கிளாத்தும் போடாமல் தான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்ம கிளாத் போட்டு அயர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹீட் வந்து ஃபுல்லாகவே வந்து வைக்கலாம், ஃபேப்ரிக் ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வரையிலும் நம்ம வந்து வச்சாலே வந்து போதும். வச்சு இந்த மாதிரி வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி வச்சு எடுக்கணும். தேய்க்கக்கூடாது, எப்போவுமே வந்து ஸ்டிக்கர் ஷீட் தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் அங்கங்கே ஒரு 15 செகண்ட்ஸ் நீங்கள் வச்சு எடுத்தாலே வந்து அந்த டிசைன் ஃபுல்லாக கவர் ஆகணும். அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். எஸ், அது நெட் ஃபேப்ரிக்குன்றதுனால நம்ம வந்து மினிமமான டைம் ஹீட் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷீட் வந்து ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு. ஸோ ஹீட் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகுனா வந்துட்டு செகண்ட் டைம் வந்து ஷீட் யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக இருந்தால் நீங்கள் 2 டைம்ஸ் கூட ஷீட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்லோவாக ஸ்டிக்கர் ஷீட் எடுத்து பார்க்கலாம். இன்கேஸ் ஒட்டலைன்னா திருப்பி ஸ்டிக்கர் ஷீட் வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். ஒரு எண்ட்லேருந்து தான் நான் வந்து எடுக்கிறேன். பாருங்கள், என்னோடய ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து பேஸ்ட் ஆகலை. ஸோ நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் ஷீட் வந்து டிசைன் மேலே டைரெக்டாகவே நீங்கள் வந்து வைக்கலாம். ஸ்டோன்ஸ் ஒன்றுமே வந்து ஆகாது. நல்லா வைக்கிறப்ப இன்னும் ஹீட் ஸ்ட்ராங்காக வந்து ஃபேப்ரிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணால் கூட அப்படியே இருக்கும். ஸோ நெட் ஃபேப்ரிக் பொறுத்தவரை நீங்கள் சாஃப்ட் வாஷே வந்து பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக ஹீட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம நல்லா இப்படி தட்டி கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோன்ஸ் எந்த அளவு ஸ்ட்ராங்காக ஜஸ்ட் இப்படி தேய்ச்சி பாருங்கள். நான் நகத்தில் கூட உங்களுக்கு விரலில் கூட தேய்ச்சி காட்டுறேன். பாருங்கள், ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து வரல. ஸோ ஸ்டோன்ஸ் நல்லா இங்கே ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸ்டோன்ஸ் நல்லா டிசைன் நல்லா ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டிசைன் வந்து எதுவுமே, இந்த கம் எதுவுமே வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஸ்டிக் ஆகலை. ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி தான். யார் வேணாலுமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து வீட்டிலேருந்தே வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வந்து செஞ்சு பிஸ்னஸாக எடுத்து பழகலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.